ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். என்னதான் நம்ம மாதம் மாதம் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் நம்மளால் பணத்தை சரியாக சேமிக்க முடியறதில்ல, கரெக்டாக? ஆனால் நீங்கள் தூங்கும்போது கூட பணம் சம்பாதிக்கலாம்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், கண்டிப்பாக முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒன்று வச்சு தான் நம்ம நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு நிறைய நாலேஜ் தேவை. ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் போதும். அண்ட் தென் போக போக ஸ்டாக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளோட கனவுகளை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி எந்த மியூச்சுவல் ஃபண்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஸோ அதில் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு நமக்கு தேவையான இதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்டை தான் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஃபுல் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவங்க அவங்களோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் என்னது, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்னது, அவங்களோட மினிமம் சிப் வேல்யூ எவ்வளோ, அவங்களோட டோட்டல் அவங்களோட ரெவென்யூ எப்படி இருக்குது, அண்ட் அவங்க பாஸ்ட் இயர்ஸில் 3 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெயினான ஹோல்டிங்ஸ்லாம் என்ன, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஈக்விட்டி எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் டைவர்சிஃபைடாக வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் ஆஃப் த பேசிக் டெக்னிக், அதாவது அவங்களோட பேசிக் டேர்ம்ஸ் லைக் பிஇ ரேஷியோ, அது மட்டும் இல்லாமல் சார்டினோ, ஷார்ப் ரேஷியோ, அந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, டேக்ஸு, இதெல்லாம் எப்படி எக்ஸிட் லோட்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு ஃபைனலாக பியூர் கம்பேரிசனோட முடிக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் இம்ப்ளிமெண்டட் பை ஹெச்டிஎஃப்சி. அண்ட் இவங்க ஈக்விட்டி பேஸ்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக்ஸில் தான் நம்ம போடுற பணத்தெல்லாம் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் மிட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கும் இருக்கும், ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லார்ஜ் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். லார்ஜ் கேப்பில் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும். அதே ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தி. ஸோ மிட் கேப் அப்படின்றது ஒரு பேலன்ஸ்டான ஒரு இதை நமக்கு கொடுக்கும். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்னு அசியூம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் அப்படின்னு தான் அவங்க அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே 3 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 33.64% கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஒரு சிப் கால்குலேட்டரில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மினிமமாக நம்ம ஒரு மாதம் 10,000 சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க, 10,000. ஸோ நம்ம மினிமம் நீங்கள் மேக்ஸிமமே 30 தான் பண்ண முடியுது. ஸோ 30% இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இருக்கட்டும். ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டோட்டலாக நீங்கள் 12 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 47 லட்சம். ஸோ டோட்டல் வேல்யூ இன்வெஸ்டட் அமௌண்ட் ப்ளஸ் ரிட்டர்ன்ஸும் சேர்த்து நியர்லி 60 லட்சம் கிட்ட வருது. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா லாங் டேர்மில் எதுனாலும் ஹோல்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ லாங் டேர்ம்னு பார்க்கறதுல 10 வருஷம் அப்படின்றத நீங்கள் 15 வருஷமாக்குங்களேன். ஆப்வியஸாக 18 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 crores கிட்ட வருது, சரியா? ஸோ நம்ம டேஸை அதிகப்படுத்த நமக்கு நம்மளோட டோட்டல் வேல்யூ அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸும் அதிகமாகும். ஸோ இவங்க லாஸ்ட் 1 monthல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4.69%. அதே பாஸ்ட் 6 monthல என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3.59%. லாஸ்ட் 1 yearல 8.93%. அண்ட் லாஸ்ட் 5 yearல பார்த்தீங்கன்னா 33%. அதுவும் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் வருஷம் 33 ஆனுவலைஸ்டு ரிட்டர்னாக கொடுப்பாங்க. அண்ட் ஓவரால்னு பார்த்தீங்கன்னா 21.59%. அண்ட் இது இவங்க ஸ்டார்ட் பண்ண டேட் 2013 ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட என்ஏவி ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 216 ரூபா. ஸோ ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் சேர்த்து எல்லாத்தையும்
கம்பைன் பண்ணி அதோட ஒரு யூனிட்டோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 216. அண்ட் இவங்க ஆப்வியஸ்லி 5 ஸ்டார் ரேட்டிங் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபண்ட் சைஸையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா ₹100. ஸோ எல்லாருமே இன்வால்வ் ஆகலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில். தென் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வந்து மந்த்லியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் பல்காக லம்சமாக ஒன் டைமும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 77 ஸ்டாக்ஸ் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஃபினான்ஷியல், டெக்னாலஜி, அது மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் தான் இருக்குது. அண்ட் இவங்களோட ஹோல்டிங் அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுக்குற பே பண்ணுற சிப் அமௌண்ட்டில் ஈக்விட்டியில் 91%ம் கேஷாக 8.2% வச்சுருக்காங்க. ஸோ ஈக்விட்டினா இந்த மாதிரி ஷேர்ஸில் வச்சுருப்பாங்க. அண்ட் கேஷாக எதுக்கு வச்சுருக்காங்கன்னா வந்து மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகச்சில் அந்த கேஷை கொண்டு வந்து உள்ளே போட்டு நிறைய ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அண்டு செக்டார் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியலில் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல், அப்புறம் வந்து கன்சியூமர், அதுக்கப்புறம் டெக்னாலஜி, ஹெல்த் கேர், இண்டஸ்ட்ரியல்ஸ், அந்த மாதிரி ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியலும் கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரியும் தான் வந்து அதிகமாக இருக்குது. மற்றது எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்குது. அண்ட் இவங்களோட அட்வான்ஸ்டு ரேஷியோஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டாப் 5 ரேஷியோஸ், டாப் 20, பிஇ ரேஷியோலாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், ஒரு ஸ்டாக் ஆகட்டும், எதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் பேசிக்காக இருக்க போகிறது வந்து பிஇ ரேஷியோ தான். அண்ட் பிபி ரேஷியோ அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் லைக் ஆல்ஃபா, பீட்டா, ஷார்ப், சாட்டினோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கையோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலைன்னா மறக்காமல் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இந்த டேர்ம்ஸ்லாம் எப்படி பார்க்கணும், இந்த டேர்ம்ஸ்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஆல்ஃபா ரேஷியோனா எந்த ரேஞ்சில் இருந்தால் அதை நீங்கள் பை பண்ணணும், எந்த ரேஞ்சில் இருக்கணும், எந்த ரேஞ்சை தாண்டக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் அதையும் விசிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட், ஃபர்ஸ்ட் சிப் அமௌண்ட்டும் 100 தான், மினிமமும் 100 தான். அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இவங்களோட பியர் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயுமே 5 ஸ்டார் ரேட்டிங், அதுக்கப்புறம் 4 ஸ்டார் தான். ஸோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டு கேட்டகரி வைஸும் நல்லாவே இருக்குது. ஸோ இவங்க வந்து ஃபண்ட் வந்து இவங்களோட ரிட்டர்ன்ஸ் 8.9, அந்த கேட்டகரியில் இருக்க எல்லாருமே வந்து 3.8 ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன்ஸ் 33.6% இருந்திருக்கு. ஆனால் அந்த கேட்டகரியில் இருந்த எல்லாருக்குமே வந்து 27.5% தான். அண்ட் அவங்களோட ரேங்க்கையும் கொடுத்துருக்காங்க. ரேங்க் 5th ரேங்க்கில் இருந்திருக்காங்க, 4th ரேங்க்கில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, டேக்ஸ். இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.75%. அதாவது 1 லட்சம் உங்களுக்கு வருதுன்னா அந்த 1 லட்சத்தில் ₹750 வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக கொடுக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது ஒரு ஃபீஸ் மாதிரி தான். நம்மளோட ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர், ஒரு ப்ரொஃபஷ்னல் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி பிகாஸ் அவங்க ரிசர்ச் பண்ணி தான் அவங்க எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி கொடுக்கறது தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. சரியா? அண்ட் எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா 1% கொடுக்கணும். அண்ட் இவங்களோட டேக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயருக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20% கொடுத்துடணும் டேக்ஸ். அதே 1 இயருக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா 1,25,000 வந்து டேக்ஸ் கொடுக்காமல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு 12.5% நீங்கள் டேக்ஸ் கொடுக்கணும். அண்ட் இதை மேனேஜ் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிரா, அவங்களோட டீட்டெயில்ஸையும் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் டைரக்ட் ஃபண்ட் க்ரோத்தோட என்ன ஒரு அதோட பியர் அதை வந்து கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட பியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து சுந்தரம் மிட் கேப் டைரக்ட் ஃபண்ட் எடுத்துக்கலாம். சரியா? சுந்தரம். ஸோ இது சின்ஸ் மிட் கேப்பாக இருக்கிறதுனால நான் என்ன ஒரு மிட் கேப்பே எடுத்திருக்கேன். ஸோ இவங்க ரெண்டுமே மிட் கேப் தான். இதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, இதுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேரியேஷன் கிடையாது. 8.9%, 8.4%. லாஸ்ட் 1 இயரில், இது வந்து லாஸ்ட் 1 இயரில் மட்டும். அதே லாஸ்ட் 3 இயர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னாலும் 31%, 33%. ஸோ ரெண்டுத்துலேயுமே லீடிங்கில் இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி தான். லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 30%, 33%. ஸோ ரெண்டு பேருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணச்சில் நல்லாவே இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி தான். ரிஸ்க் ரெண்டுத்துலேயுமே ஹை தான். மினிமம் சிப் அமௌண்ட் 100 தான். ஆனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இங்கே கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்.
ஸோ 75% அப்படின்றது கம்மி தான். இதே 91% இங்கே. அண்ட் இவங்களோட ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு, ஒரு யூனிட்டோட மதிப்பு வந்து 216 தான். ஆனால் இங்கே ஒரு யூனிட்டோட மதிப்பு அதிகமாக இருக்குது, ₹1518. அண்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ண டேட்லாம் ஒன்றா தான் இருக்குது. ஃபண்ட் சைஸ்னு பார்க்கறதுல ஃபண்ட் சைஸில் ஹெச்டிஎஃப்சி, சின்ஸ் இட் இஸ் அ பேங்கிங் செக்டார் அப்படின்னு பார்க்கறதுனால ஃபண்ட் சைஸ் வந்து ஹெச்டிஎஃப்சியில் அதிகமாக இருக்குது. அண்ட் எல்லாத்துக்குமே இதே தான். ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம எடுத்துட்டோம்னா 1%. அதே இங்கன்னா வந்து 1%, ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்தோன்னா அதே தான். ஆனால் வந்து யூனிட்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை பார்த்து தான் அவங்க வந்து எக்ஸிட்லோட கொடுப்பாங்க. இவங்களோட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, இவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸையும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவங்களோட ஹோல்டிங் அனாலிசிஸ், உங்களோட டேர்ன் ஓவர்ஸ்லாம் எப்படி இருக்குது, கேஷை எவ்வளோ வச்சுருக்காங்க, ஈக்விட்டியில் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இவங்களோட டாப் 10 ஹோல்டிங்ஸையும் கொடுத்துருக்காங்க, ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் நம்ம இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 1க்கு 2 வாட்டி நம்ம அனலைஸ் பண்ணி பிஆர் கம்பேரிசன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதில் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் லேர்னிங் திங்ஸ் டுகெதர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஏதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.